பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல பணப்பெட்டிய யார் எடுப்பாங்க? யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்த எவிக்ஷன் மூலியமா சுபிக்ஷா வெளில போயிட்டாங்க. 10வதுக்கு சனிக்கிழமை ரெட் கார்டு மூலியமா பாரு அப்புறம் கமருதீன் இவங்களும் வெளில போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள மொத்தமா டாப் 6 அப்படிங்கிற பேர்ல திவ்யா, வினோத், விக்ரம், அரோரா, சாண்ட்ரா அப்புறம் சபரி இந்த 6 நபர்கள் இருக்காங்க. இப்ப இந்த 6 நபர்கள்ல யாருக்கு பண தேவை அதிகமா இருக்கு? அத விட முக்கியமானது இந்த 6 நபர்கள்ல பணப்பெட்டிய இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுல இருந்தே அரோரா அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்க எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு காசு தேவைப்படுது. நான் ஃபாரின் போணும், அப்ராட் போணும். அதுக்கான பணம், அதுக்கான ஃபண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பணம் தான் முக்கியம். நான் அதுக்காக தான் மெயினா வந்தேன் அப்படிங்கிறத பல இடங்கள்ல அவங்க ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சாண்ட்ரா. சாண்ட்ராவ பொறுத்தவரைக்கும் பிரஜின் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கப்புள்ஸா என்ட்ரி குடுத்திருந்தாலும், இவங்களுக்கு பிக் பாஸ் வீட்ல கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வரும். பல இடங்கள்ல, பல நேரங்கள்ல சாண்ட்ரா பிக் பாஸ்ல பனிஷ்மென்ட்காக ஜெயிலுக்கு போகும்போது, அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப அவங்க அடிக்கடி சொன்ன விஷயம், எனக்கு பண தேவை அதிகமா இருந்துச்சு. இந்த பிபி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட பண சிக்கல் அதிகமா இருந்து தான் நாங்க அதுலருந்து மீண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி, அவங்களும் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக மத்தபடி கானா வினோத், விக்ரம், திவ்யா, சபரி இவங்க எல்லாமே ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா, இவங்க பேசின வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்ல அவங்க நடந்துட்டத வச்சு பார்க்கும்போது, இவங்க 4 பேரும் பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, அரோரா அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் பணப்பெட்டிய தூக்குறதுக்கான அந்த பாசிபிலிட்டீஸ் அதிகம் இருக்கு. இப்ப கானா வினோத், விக்ரம், சபரி, திவ்யா இந்த 4 பேர்ல கண்டிப்பா 3 பேரு டாப் 3 வந்துருவாங்க. கானா வினோத், திவ்யா அப்படி இல்லனா கானா வினோத், சபரி இந்த 2 காம்பினேஷன்ல தான் ஃபினாலே அன்னைக்கு ஸ்டேஜ்ல சேது சார் பக்கத்துல 2 பேர் நிக்க போறாங்க. விக்கல் விக்ரம், திவ்யா, கானா வினோத், சபரி இந்த 4 பேர்ல 2 நபரோ இல்ல 3 நபரோ அதுக்கு முன்னாடியே கூட எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டிகளை தாண்டி ஃபினாலே மேடை ஏறினாலும் தான் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகம் அரோராவுக்கும் இருக்கும், சாண்ட்ராவுக்கும் இருக்கும். அப்படி ஒருவேளை பணப்பெட்டி எடுக்கிறத ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு அரோரா நினைச்சாங்கன்னா, குறிப்பிட்ட தொகை குறைந்தது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு அமௌண்ட் கேஷ் பிரைஸ்ல வருதுன்னா, அத அரோரா தூக்குறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. நேத்து நடத்தப்பட்ட ஒரு 4, 5 ரவுண்ட் டாஸ்க்ல 3 லட்சம் ரூபாய் சேகரிக்கலாங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அதுலயுமே அவங்க பெருசா பணத்தை சேகரிக்கல. இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த பணப்பெட்டி ரவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் சேருதோ அந்த அமௌண்ட் சேர்றத பொறுத்து பணப்பெட்டி எடுக்கக்கூடியவங்க அந்த மைண்டை மாத்துவாங்க. அதுல இப்போதைக்கு அரோரா, அப்படி இல்லைன்னா ஒரு 10% குறையும் போது சாண்ட்ரா இந்த 2 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்ல. இந்த 2 நபர்கள்ல யார் எடுப்பாங்க, யார் எடுத்தா ஸ்மார்ட்டான மூவ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.